சோ கைஸ், நீங்க வீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்க, கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கீங்க. கன்னிமரா லைப்ரரியில ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? என்னடா இது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த ஸ்கிரீன்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த லைப்ரரியில நான் ஒரு ஃபுல் பாடி மாதிரி பண்ணி பார்க்கலாம்னு பாக்குறேன். துரத்தி விடாம இருந்தா சரி கைஸ். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சோ கைஸ், கொஞ்சம் திருட்டுத்தனமா தான் போகணும். சோ கைஸ், உள்ள வந்துட்டேன். பேகை வந்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போறேன். என்னன்னா ரொம்ப திக்குது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நான் போய் வீடியோ எடுக்க கூடாது. அண்ட் தென் ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த வீடியோ எடுக்கிறேன். அமுச்சு விட்டாங்கன்னா எனக்கு தெரியல கைஸ், என்ன மன்னிச்சிருங்க. பேகை வைக்க போறேன். பை. ஸோ கைஸ், போனோடனே சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புஷ்அப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். என்ன ஒரு பிரச்சனைனா, பேகை மட்டும் அலோடு இல்லை. உள்ள பேக் மட்டும் அலோடு இருந்துச்சுன்னு வைங்களேன், செம்ம எஃபெக்டாக போட்டுருக்கலாம் ஒரு போட்டை. கைஸ், செகண்ட் செட் கைஸ், அடுத்த 20. இந்த கீழே தான் இந்த ஆக்சுவல் லைப்ரரியோட சென்டர் ஏரியனால பிளேஸ் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இங்கே ஃப்ரீயாக இருக்க இடம், அதனால் இங்கே வந்துட்டேன். அதான் கைஸ், ஆள் வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இந்த பிளேஸில் யாருமே இல்லை. கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி ஒர்க் அவுட் இங்கே தான் நான் போட்டேன். அண்ட் தென் புஷ்அப் ஃபைனலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய டாஸ்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டேன் கைஸ். நேரங்கள் கழித்து. ஸோ இந்த வீடியோ ஏதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கொஞ்சம் ஒரு லைட்டிங் ரூமும் அண்ட் தென் வந்து ஒரு மிரர் செட்டப் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே எனக்கு லைட்டே பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் பாடி அவ்வளோவா எதுவுமே தெரியல. ஸோ இம்பார்ட்டண்டான திங் என்னன்னா, நீங்கள் எங்கே ஒர்க் அவுட் பண்ணாலுமே அந்த ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். அதாவது லாஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதை விட இந்த இது வந்து இன்டென்சிட்டி வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது மசில் க்ரோத்துக்கு. அதனால இந்த லைப்ரரியில் நான் வந்து வேற ஆப்ஷனல் இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த புக்கை ஒரு வெயிட்டாக கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு அவ்வளோவா ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் ஆகலை தான், வெயிட் அவ்வளோவா பத்தலை. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்ற போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு எஃபர்ட் இருக்கிற மாதிரி ஒரு வெயிட்டை சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த ஒர்க் அவுட்டை பெர்ஃபார்ம் பண்ணும் கைஸ். பட் ஆனால் இன்றைக்கி எல்லாமே நான் ஹைரப் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதே நேரத்தில் கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் நோடில் ஒரு ஹைட்ரேஷன் பிரேக்கும் ரொம்ப முக்கியம். ஹைட்ரேட் பண்ணிவிட்டு பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு ஹார்ட் ரேட் கம்மியானக்கப்புறம் அடுத்த செட் ஆரம்பிக்கணும் கைஸ். In nomine Patris et Filii et Spiritus Sancti. ஸோ இந்த யூனிலேட்டரலாக போடும்போது தான் கொஞ்சம் இந்த வெயிட்ஸ்லாம் ஓரளவுக்குவாது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அண்ட் தென் எல்லாமே இதெல்லாம் மூணு செட்டு போட்டு 15 to 20 இல்லை 25 ரெப்ஸ் வரைக்குமே பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கிட்டேன் கைஸ். அண்ட் ஷோல்டருக்கு ஒரே ஒரு மூமெண்ட் தான், இந்த லேட்டரல் ரைஸ் மட்டும் தான் போட முடிஞ்சிச்சு. அண்ட் தென் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து 3 செட் போட்டேன். 3 செட் போட்டு பை ட்ரை ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நேரங்கள் கழித்து. நேரங்கள் கழித்து. அதான் கைஸ், லெக்ஸில் 2 மூமெண்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணேன். ஒன்று பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட் ஃபோக்கஸ்க்கு.
அண்ட் தென் அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்குவாட்ஸ் ஹை ரெப்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். வெயிட் எதுவும் அவ்வளோவா ஹோல்டும் பண்ண முடியல. சரின்னு பல்கேரியன் போட்டுட்டு அண்ட் தென் வந்து ஸ்குவாட்ஸும் பண்ணிவிட்டு லெக்கு முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ கைஸ் படிக்கிட்ட வேண்டி மேலே ஏறிட்டு இருக்கேன். யா கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நிறைய முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கார்டியோலாம் இங்கே முடிச்சிடுவேன். ஏற்கனவே 10K ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் பயமாகவும் ஜாலியாகவும் இருக்கு. இது வந்து ரெஃபரன்ஸ் ரூம். இதில் தான் நெட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு. லைக் இங்கே தான் நான் படிக்கவும் இல்லை, நெட்டு நல்லா சூப்பராக வரும். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து ஒரு லாங் ஒர்க் அவுட்டு ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் தென் டிபிஎல்எஸும் காஃபும் போடும்போது சந்தோஷமாக ஆயிடுச்சு. அண்ட் காஃப் ரைஸோட முடிச்சிட்டேன் கைஸ். இது செம காமெடியாக இருந்துச்சு. ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார், அதுக்கு நடுவில் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு காஃப் ரைஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ கைஸ் எல்லா ஒர்க் அவுட்டும் முடிஞ்சிருச்சு. அண்ட் நானும் போடவே முடியாதுன்னு நினச்சேன், பட் நிறைய பேர் கண்டுக்கல. அதனால வந்து கொஞ்சம் அசல்ட்டாக போட்டேன். தப்பாக்குதுண்ணா. அண்ட் வந்து இந்த இடம் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த சைடு கன்னிமர லைப்ரரி இருக்கு. யா கைஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஓகே தான். கொஞ்சம் வந்து வெயிட் தூக்குறதுக்கு மட்டும் புக்ஸ் அதிகமா ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை கவர் இருந்ததுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கிரிப்ப ரொம்ப ஃபோராம தான் யூஸ் ஆயிட்டு இருக்கும். ஒரு கவர் எடுத்துட்டு வந்ததுனால ஓகே. யா இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நீங்க எங்க இருந்தாலுமே ஒர்க் அவுட் பண்ணலான்றதுக்கு தான் அந்த பர்பஸ். அண்ட் தென் எனக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு சேலஞ்சஸ் மாதிரி பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நானும் பண்ணேன். கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, போனை என்ன புடிங்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா கூகுள்லேயே வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போட்டுருந்துச்சு. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, புடிங்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் டக்குன்னு பண்ணிட்டோம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, அமைதியாக தான் பண்ணோம். அண்ட் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு. யா கைஸ் அடுத்த வீடியோவில் நல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சில் சந்திக்கிறேன். உங்களால் முடிஞ்சா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டாக சேலஞ்சஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா. யா கைஸ் அவ்வளோதான், பார்ப்போம். ஹாவ் அ நைஸ் டே. பை.